108 விதமான பொருட்கள் போட்டு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அமேசான் காடுகளில் விளைஞ்ச மூலிகைகளை வச்சு முடியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அதை பண்ணி தான் வெளியே போவேன். அந்த மாதிரி ஆகிற நேரங்களில் உங்கள் முடிக்கு வந்து அந்த போஷாக்கு வந்து இல்லாமல் போயிடும். சீப்பை பிடிச்சி இழுக்க மாட்டேன், அதே மாதிரி சிக்கெடுக்கிற கம்பியும் வச்சு பயன்படுத்த மாட்டேன். வணக்கம், நான் நான்சி மெவின், ஃபவுண்டர் ஆஃப் மெனா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் அபவுட் மை ஹேர். இது இன்னொரு விதமாக சொல்லணும்னா, நான் என்னுடைய தலைமுடியை எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். இது வரைக்கும் பண்ணின எந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டதில்லை. இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ஏன்னு கேட்டால் முதல்ல இருக்கிற ஒரு 2-3 பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி முயற்சி பண்ண எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைஞ்சு நம்ம பார்க்கும்போது தான் அது சரியாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை கூந்தல் தைலம். மூலிகை கூந்தல் தைலம்னு சொன்னோடனே நம்ம போய் ஒரு 108 விதமான பொருட்கள் போட்டு 61 வகையான பொருட்கள் போட்டு அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நிறைய பொருட்கள் போட்டு ஏதோ ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சி அப்படிலாம் வாங்கி பண்ணுறதில்ல. இது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாச்சி, பெரியம்மா, அம்மா எல்லாருமே வந்து பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா எல்லா குட்டீஸுக்குமே நம்ம வீட்டில் வந்து மூலிகை கூந்தல் தைலம் தான் பயன்படுத்துவாங்க. இது அம்மாச்சியோட பாரம்பரியமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அப்போ இருந்தே அம்மாச்சி வந்து ரெகுலராக எல்லாருக்குமே பண்ணி கொடுப்பாங்க. அதை அப்படியே எங்கள் பெரியம்மா செஞ்சாங்க, அதே மாதிரி எங்கள் அம்மா செஞ்சாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து பழகிக்கிட்டோம். இப்போ நான் வந்து எனக்கு நானே வந்து செய்ய பழகிக்கிட்டேன். இப்படி தான் நாங்கள் வந்து மூலிகை கூந்தல் தைலம் வந்து என்னுடைய முடிக்கு வந்து பயன்படுத்துகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூலிகை சீயக்காய் பொடி. இதுவுமே வந்து பலவிதமான பொருட்கள் போட்டு பல வகையான இது பண்ணி அமேசான் காடுகளில் விளைஞ்ச மூலிகைகளை வச்சு தான் தயாரிக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மூலிகை சீயக்காய் பொடினா எதற்காக நம்ம சீயக்காய் பொடி பயன்படுத்துகிறோமோ அந்த பர்பஸை வந்து சர்வ் பண்ணும். எண்ணெய் நல்லபடியாக போகணும், முடி வந்து சாஃப்டாக இருக்கணும், அழுக்குகள் நீங்கணும், முடி ரொம்ப கொட்டக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து மூலிகை சீயக்காய் பொடியோட ஒரு பர்பஸ் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். அந்த பர்பஸ்லாம் சர்வ் பண்ணுற மாதிரியான பொடியை தான் எங்கள் அம்மாச்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நாங்களும் செஞ்சுக்கிறோம். என்னோட முடிக்கும் அதான் நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டவங்களுக்கும் அதை நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய முடிக்கு பயன்படுத்துகிற எண்ணெயும் சரி, சீயக்காய் பொடியும் சரி, இப்படி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு ஹார்ஷான கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாமல் இருக்கிறது கூட ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். வேற சீயக்காய் பொடியையும் மூலிகை கூந்தல் தைலம் தவிர கண்டிஷ்னருன்ற நேமில், அதுக்கப்புறம் வேறு ஷாம்புங்கிற பேரில், அப்புறம் இப்போலாம் வந்து முடி காய வைக்கிறதுக்காக ஹீட்டர் போடுறாங்க, அதுக்கப்புறம் முடி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்காக சம்வாட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தினது கிடையாது. வேறு எதுவுமே வந்து என்னுடைய முடிக்கு நான் பயன்படுத்தினதே கிடையாது. ஹார்ஷான கெமிக்கல் போடும்போது நம்மளோட முடிகள் வந்து அந்த பிரேக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் நான் வந்து அதை பண்ணது கிடையாது. குறைஞ்சது ஒரு 8 வருஷங்களாக நான் பயன்படுத்தலை. அதற்கு முன்னாடி படிக்கும் போதும் ஷாம்பு அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பயன்படுத்தலை. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் முடியோட பராமரிப்புக்கான ரகசியம்னு கூட எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம முடியல தூசிகள் அதிகமாக பட நம்மளோட ஸ்கேல்ப்ல எல்லாம் அந்த தூசி வந்து தங்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்னாடி பேன்களும் பொடுகும் இல்லாமல் தலையை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் போய் பாருங்கள். நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த தூசிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தூசி வந்து நம்மளோட முடிக்கு ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை கொடுக்கும். என்னென்னா, அந்த தூசிகள் எல்லாமே முடியில் போய் படிஞ்சிட்டு ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும், பொடுகு வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து தூசி உட்படுறது தான். அப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்னாவே ஒரு ஸ்கார்ஃப் வச்சு, ஷால் வச்சு, இல்லை ஸ்டோல் வச்சு நான் என்னோடய முடிகளை வந்து முழுமையாக கட்டிட்டு என்னை வந்து கவர் பண்ணிட்டு தான் போவேன். வெயிலுக்காக பண்ணுறனோ இல்லையோ, இந்த முடியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அதை பண்ணி தான் வெளியே போவேன். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய உடலில் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு தீர்வே வந்து எண்ணெய் குளியல் தான். ஹார்மோன்கள் எல்லாமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய தலையில் எப்பயுமே சீபம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து கொஞ்சம் இருக்கணும். நம்ம வந்து முழுமையாக ஒரு ஹார்ஷான கெமிக்கல் போட்டு அதை முழுமையாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் சீயக்காயே வந்து சரியான விகிதங்கள் போடாமல் சீயக்காய் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அப்பையும் உங்களோட முடி வந்து ரொம்ப வர
வரன்னு ஆகி எண்ணெயை மொத்தமாக வலிச்சு எடுத்துரும். அந்த மாதிரி ஆகிற நேரங்களில் உங்கள் முடிக்கு வந்து அந்த போஷாக்கு வந்து இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தலைக்கு வந்து அந்த ட்ரையான தோட்டத்துக்கு வந்துடும். அப்போ அந்த மாதிரி ட்ரை ஆகுது வரன்னு ஆகுதுனாவே அடுத்த கட்டத்துக்கு நமக்கு என்ன ஆகும்னா பொடுகுக்கு போகும். பிரேக்கேஜ் வந்து ஈஸியாக ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடும். இப்போ இந்த எண்ணெய் குளியல் நம்ம எடுக்கும் போது நம்ம முடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் தேவையான அளவு எண்ணெய் பசையை நம்மளோட தலையில வந்து எப்பயுமே ஒரு மெயின்டைன் வந்து பண்ணிட்டே இருக்கும். அதனால நான் வந்து வாரத்தில் 2 நாள் இல்லைனாலும் பொதுவாக பெண்கள் வந்து செவ்வாய் வெளியில் எடுக்க சொல்லுவாங்க எண்ணெய் குளியல். நான் 2 நாள் முடியலனாலுமே 1 நாளாவது முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் குளியல் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறேன். எண்ணெய் குளியல் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம் என்னுடைய முடியோட வளர்ச்சிக்கு. 6வது விஷயம் என்னென்னா ரெகுலர் ஹேர் வாஷ் அண்ட் மெயின்டெனன்ஸ். நம்ம தலையில் வந்து அழுக்குகள் சேரும்போது நமக்கு முடியோட வேர்க்கால்களில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப போயிடும். ஈஸியாக வந்து உடைய ஆரம்பிக்கும். அந்த பிரேக்கேஜை வந்து கம்மி பண்ணணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை சரியான விதத்தில் பராமரிக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ அதை ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து க்ளீன் பண்ணி எப்படி நம்ம அழகாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சரியான விதங்களில் நான் வந்து அதை பராமரிச்சுட்டு இருக்கேன். இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக எனக்கு தோணுது. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபயோகப்படுத்துகிற சீப்பு வந்து மரத்தினாலான சீப்பு பயன்படுத்துகிறேன். அந்த மரத்தினாலான சீப்பு வந்து நமக்கு நம்மளுடைய முடிகளோட வேர்க்கால்களுக்கு ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம எப்போல்லாம் வந்து சீவுறோமோ அப்போ ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன், அந்த ரத்த ஓட்டம் வந்து அந்த முடிகளில் இருக்க ஸ்கேல்பில் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரம் சிக்கெடுக்கிறதுக்காக சீப்பை பிடிச்சி இழுக்க மாட்டேன். அதே மாதிரி சிக்கெடுக்கிற கம்பியும் வச்சு பயன்படுத்த மாட்டேன். கைகள்லேயே தான் அந்த சிக்கை எடுப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு முடியை வந்து 2ஆக விரித்து அப்படியே பொறுமையாக தான் நான் சிக்கெடுப்பேன். ஒவ்வொரு கைகளாலேயே வந்து கைகளை விட்டு விட்டு ஒவ்வொருதா அப்படி தான் நம்ம சிக்கெடுப்பேன். நம்ம ஈரமாக இருக்கிற நேரங்களில் கைகளில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் எளிமையாக அந்த சிக்கு வந்துடும். அந்த மாதிரி சிக்கு எடுத்துட்டு பயன்படுத்துகிறேன். சிக்கெடுக்குன்னு சொல்லி முடியை பிடிச்சி அப்படி பிடிச்சி இழுக்கிறது கிடையாது. எண்ணெய் தலை குளிச்சுட்டு ஈரத்தோடு இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்தோட சீப்பை போட்டு இழுக்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனித்து பார்த்து நம்ம முடிக்கு கேர் எடுத்து பண்ணும் போதும் நம்மளுடைய முடிகள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. 8வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சீக்ரெட்டை கவனிக்காமல் முன்னாடி இருக்கிற ஏதாவது விஷயங்களை மட்டுமே கவனித்து அதை செஞ்சு பார்த்துட்டு நீளமாக இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இதுதான் வந்து உண்மையான சீக்ரெட்டுன்னு சொல்லலாம். ஜீன். அம்மாவுக்கு நல்ல நீளமான முடி, அம்மாச்சிக்கு நல்ல நீளமான முடி. பொதுவாகவே நம்ம தமிழ் மரபில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ், அவங்களுடைய தாத்தா பாட்டிங்க, அவங்களோட அம்மாச்சிங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நீளமான முடி இருக்கும். அதற்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்ட முறைகள்லையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்ட முறைகள்லையும் தான் அந்த முடிகளோட அளவு வந்து மாறிட்டே போயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு, அம்மாவுக்கு, சித்திக்கு நல்ல நீளமான முடி, சித்தி பொண்ணுக்கு நல்ல நீளமான முடி. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே நல்ல நீளமான முடி வந்து ஒரு ஜீன் வயசுலையும் எங்களுக்கு வந்தது. அது எனக்குமே வந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். இது வந்து முக்கியமான சீக்ரெட்னே சொல்லலாம். அந்த வழிமுறையில் வந்ததுனால எனக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் முடி. அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்க்கு, ஹேர் பேக்ஸ் தினம் பண்ணுவேனா அப்படின்னா கிடையாது. இல்லை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக பண்ணுவேனா அப்படின்னா அப்படியும் கிடையாது. எப்போல்லாம் எனக்கு வந்து நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அப்படி போடணும் இப்படி போடணும் அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன இருக்குது அந்த நேரத்தில் வந்து ஒரு கத்தாழை கிடச்சிச்சுன்னா, ஒரு செம்பருத்தி இலை கிடைச்சா, செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா, என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு ஹேர் பேக் கொண்டு போட்டு கொஞ்ச நேரம் வந்து முடிகளுக்கு வந்து ஒரு இது கொடுத்து வாஷ் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் பொடுகை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு மாஸ்க் 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்மளோட முடியை வந்து இன்னும் கொஞ்சம் கூட போஷாக்காகவும் வலிமையாகவும் நமக்கு எப்பயுமே தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பொருட்கள் போட்டு அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. என்ன இருக்குதோ அதை வச்சு போட்டுக்கிறது தான். செம்பருத்தி பூக்கள், செம்பருத்தி இலை, வெந்தயம், அதுக்கப்புறம் கத்தாழை, இதெல்லாமே உங்களுடைய முடிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கும். அதுவே வந்து நல்ல ஒரு ஹேர் பேக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். 10வது விஷயம் என்னென்னா ஆயில் மசாஜ். இந்த ஆயில் மசாஜும் வந்து நான் எங்கேயும் போய் ஏதோ ஒரு பியூட்டி பார்லர் போய் அந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. நான் எனக்கு பண்ணிக்குவேன்.
நம்ம கட்டிலில் வந்து உட்காந்துட்டு முடியை இப்படி கவுத்தி போட்டுட்டு எண்ணெய் வந்து நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணுறீங்க இல்லையா, எண்ணெய் குளியலுக்கு முன்னாடி அந்த எண்ணெயவே சூடு பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து பூண்டு மிளகு அந்த மாதிரி போட்டு தட்டிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அந்த லைட்டாக வெதுன்னு சூடு இருக்கும்ல, அந்த சூடில் வந்து இந்த 10 விரல்களையும் அந்த எண்ணெயில் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் தலையில் வந்து இப்படி அழகாக முடியை முன்னாடி இப்படி கவுத்தி போட்டுட்டு நல்லா இப்படி மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எண்ணெய் குளியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் குளியலுக்கு போகலாம். இந்த மசாஜும் வந்து அடிக்கடி பண்ணும்போது அங்கே அந்த ஸ்கேல்பில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் அதிகம் பண்ணும்போது உங்களுடைய முடி வளர்ச்சி, முடியோட அந்த வேர்க்கால்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் தாண்டி எனக்கு என் முடினா ரொம்ப பிடிக்கும். நம்ம முடியை வந்து நேசிக்கிறது ரொம்ப முக்கியமான சீக்ரெட்டாக நான் பார்க்குறேன். முடி வந்து கொட்டுறதுங்கிறது வந்து இயல்பு. எல்லாருக்குமே முடி கொட்ட தான் செய்யும். இருக்கிற முடி அப்படியே இருக்காது, அது வந்து மாறிட்டே இருக்கும். கொட்டும், வளரும், திருப்பி கொட்டும், வளரும். சின்ன 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 பேபி ஹேர்ஸ், குட்டி குட்டியாக ஹேர்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது நீளமாக வரும். அப்புறம் ஒரு கட்டத்தில் இதாகும். ஆனால் நம்ம முடிக்கு ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கொடுக்காம, முடியை ரொம்ப போட்டு பாடுபடுத்தாமல், நிறைய கிளிப்ஸு, நிறைய அந்த ஸ்ட்ரைட்டனிங்கிற பேரில் அதுக்கு சூடு கொடுக்காம, ஹீட்டர்ன்ற பேரில் அதுக்கு சூடு கொடுக்காம, இதெல்லாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தனிப்பட்ட கருத்தாக முடிக்கு நம்ம கொடுக்குற கஷ்டங்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப டைட்டாக பின்னுறது, முடியை வந்து ரொம்ப டைட்டாக பின்னுறது, இது எல்லாத்தையுமே கூட நான் வந்து முடியை கஷ்டப்படுத்துறதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்போ வந்து அந்த முடியை வந்து பொத்துனாப்பில் குழந்த மாதிரி அப்படி அழகாக பார்த்துக்கிட்டோன்னா அது நமக்கு அழகாக இருக்கும். என்னுடைய மனதளவில் நான் முடியை வந்து ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ எனக்கு அழகு கொடுக்குது, என்னைய மகிழ்ச்சியாக வச்சுக்குது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு நன்றி சொல்லும்போது எனக்கு என்னோடய முடி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. முடி கொட்டுற நேரங்களில் அதை பார்த்து ஐயோ என் முடி நிறையா கொட்டிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறதில்ல. அடுத்து நம்ம அதுக்கு இருக்கிற முடிகளுக்கு நம்ம இன்னும் நல்லா போஷாக்கு கொடுக்கணும், இருக்கிற முடிக்கு நமக்கு இன்னும் நல்லபடியாக அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற இதை யோசிக்கிறோம். இது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாமோ அந்த மாதிரிலாம் செய்வேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் எடுத்துப்பேன். கொஞ்சம் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, அந்த மாதிரி எதெல்லாம் வந்து அப்பப்போ கிடைக்குதோ முடிக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னா அதை வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன். இதெல்லாம் தான் கருவேப்பிலை எடுத்துக்கிறது, கருவேப்பிலையை வந்து பச்சையாக சாப்பிட்றது, கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாமும் கூட நான் பண்ணுவேன். இதெல்லாமே என்னென்னா முடிக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், முடி சந்தோஷமாக இருக்கணும். அப்போ முடியை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கவனித்து பார்த்து பண்ணுற விஷயங்கள், அவ்வளோதான். இது வந்து எல்லாருமே இப்போது சில பேருக்கு வந்து முடிக்கு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது சரின்னு தோணலாம். சில பேருக்கு வந்து ஹீட்ரு போடுறது தான் சரி, எனக்கு வந்து ஹீட்ரு போடலைன்னா என்னோட முடி காய வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்போ அவங்களாம் அதை மாற்ற முடியாது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களுமே என்னுடைய முடியை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒவ்வொருத்தரோட முடியோட வாகை பொறுத்து மாறும், என்ன உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும், ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை. இப்போது நீங்கள் ஒரு அழகான கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லை, நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக பராமரிக்க முடியும். அதே இது வேற ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்போ நான் இருக்கிற இடத்த விட மோசமான ஒரு பொல்யூஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட அந்த பராமரிப்பு வந்து அதிகமாக தேவைப்படலாம். இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளை பொறுத்தும் மாறும். நான் எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் கண்டிப்பாக. இந்த விஷயங்களில் எதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுமோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, எல்லாம் உங்களால் பயன்படுத்திக்க முடியுமோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அழகான முடிகள் இருக்குது. குட்டியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அடர்த்தியாக இருந்தாலும் சரி, மெலிசாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப அழகான முடி இருக்குது. முடிங்கிறது வந்து அந்த பெண்ணோட தோற்றத்தையே வந்து அழகாக மாற்றி கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த முடியை எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. முடிக்கு மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அவங்கவுங்க முடியை வந்து நம்ம நேசிக்கிறதுக்கு பழகுவோம். அதற்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை கொடுக்க பழகலாம். இதில் இருக்கிற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு பாருங்கள். பயன்பட்டதுன்னா அதை பயன்படுத்தி பாருங்கள். வேறு யாருக்கும் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். உடலை பற்றியும் மனதை பற்றியும் நிறைய விழிப்புணர்வு பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.